வாங்க குழந்தைகள் எப்படி கல 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 கலன்னு பேச போறாங்க பாப்பா. வில்லர்லாம் வெயிட்டிங். வாங்க தம்பி முத்துப்பாட்டி மேல என்னமா கம்ப்ளைண்ட் இருக்கு? டெய்லி பேய் படம் பாப்பான். பேய் படமா? ஆமா. உனக்கு பேய்னா ரொம்ப பிடிக்குமா? பேய் பார்க்கணுமா ஆசை, ஆனால் பேய் பார்க்க மாட்டேன். பேயை பார்க்கலான்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்காங்க. அவன் படத்துலயாவது பாப்ப மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி படமா போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி பாக்குறான், ஆனா ஹாலுக்கே போக மாட்டான். தம்பி எங்கள் அம்மா லைட் எல்லாம் அவங்க ஹாலில் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ எனக்கு பயமா இருக்கும். அதனால தான் நாங்கள் வெளியே ஹாலே. யாருக்கு பயப்படுற நீ? பேய் படம் பார்க்கும் போதே லைட்டெல்லாம் அணைச்சி போட்டுட்டு தலைவலி ஒரு துண்டை போட்டு மூடிக்கிட்டு தான் உட்காந்து பார்க்கணும்டா. அது எங்கள் அப்பா பண்ணுவார். சரி, அது உங்க அப்பா பண்ணுவாரா? இவங்க அப்பா பேய் படம் பார்க்குற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் போல இருக்கையா. சரி, உனக்கு இல்லை இருட்டை கண்டா உனக்கு பயமா? இருட்டு ரொம்ப பயம். இருட்டு ரொம்ப பயமா? எனக்கும் இருட்டுனா கொஞ்சம் பயம்தான். நல்ல வேளை இன்னைக்கு கரண்ட் போகல. கரண்ட் போச்சு. என்னடா கரண்ட் போயிடுச்சு? பேய் பிடிச்சிட்டு பேய் பக்கத்துல மாட்டிட்டு போட்டுக்கடா. காப்பாத்துக்கடா காப்பாத்துக்கடா. ஐயோ, சத்தத்தை யார போட்டு எங்கடா கேட்ட ஆளக்கடா. டேய் முத்துப்பாட்டி, நீ எப்படா போட? அவ்வளவு வேற பெரிய வில்லன்னு பார்த்தா அவ்வளவு சீட்ல பாத்ரூம் போயிட்டு இப்படியே உட்காந்து. அடுத்த கம்ப்ளைண்ட்மா. இவனை வந்து கிளாஸ்ல உட்காரவே மாட்டான். மிஸ் வந்து ஏதாவது வந்து கேட்டா உடனே அவங்கள பார்த்து கண்ணடிச்சிருவான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் இவனை மிரட்டவே மாட்டாங்க. சோ கியூட், அவன் வந்து இது பண்றான் அப்படி சொல்லிடுவாங்க. அந்த மிஸ் மேல எனக்கு சுத்தமா பயமே போயிடுச்சு. எப்பவுமே கண்ணடிப்பான் அவங்கள பார்த்து. பெரிய கேப்டன் ரசிகரா இருப்பான் போல இருக்கு. உனக்கு கண்ணாடி தெரியுமா? அடி பாப்போம். ட்ரை பண்றான். அது ஒரு சைடை இழுத்துட்டு போகுது. என்ன ஆமா, மிஸ்ஸை பார்த்து எதுக்கு கண்ணடிச்ச? அவங்க அடிப்பாங்க, அதுக்கு முன்னாடி நான் அவங்கள அடிச்சிடுவேன் கண்ணடிச்சு. ஓ, அவங்க கம்பால் அடிக்கிறதுக்குள்ள நான் கண்ணால் அடிச்சு அவங்களை சாய்ச்சிருவோமியா? அப்படிதான் தம்பி பெரிய அளவரோட வருங்காலத்துல. இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காம கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அதே சேம் எல்கேஜில ஸ்கூல் போயிட்டு ஒரு பொண்ணு மேல சாஞ்சிட்டான். அடிச்சிட்டான் அந்த பொண்ணு. அப்போல இருந்து அந்த பொண்ணு அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த பொண்ணு பேரு கனிலா. கனிலாவா? கனிலா. யாரா கனிலா? அது எதுக்கு? கனிலா எங்க ஸ்கூல்ல ஒருத்தி பச்சை இந்த அவதான். சரிம்மா, அவ எதுக்கு உன்னை அடிச்சா? தூக்கல அப்படியே சாஞ்சிட்டேன். அது நான் ஒண்ணும் பண்ணல, அப்படியே விட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல. அப்படியே லைட்டா தூக்கம் வந்துச்சு. அப்படியே என்னைய சாகுற? எனக்கு தூக்கம் வச்சு ஓமேல சாஞ்சேன்டா. ஆமா, மிஸ்ஸை பார்த்து அப்படியே கண்ணடிக்கிற மாதிரி நீங்க கடிலாவையும் பார்த்து கண்ணடிச்சு சரி பண்ணி வச்சிருக்கலாம்லடா. அட கேர்ள்ஸ் டச் பண்ண கூடாது, அது எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால நான் அந்த மாதிரி பண்ணேன். அவங்க அம்மாவுக்கு முன்னாடி கை தட்டுங்கயா. கேர்ள்ஸை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம டச் பண்ணியே பேசக்கூடாதுயா. ரொம்ப தப்பான விஷயம். அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமலோ தூக்கத்துல சாஞ்சிட்டாமியா. அது ஏன் மேல தப்பு கிடையாது, தூக்கம் மேல தான் தப்பு. என்ன தம்பி, வேற யார்ட்டையும் அடி வாங்கியிருக்கே தம்பி? இல்ல, அவ்வளோதாங்க. நான் தெரியாம தூக்கத்தில் செஞ்சனால கனில வந்து சப்புன்னு ஒரு அறை வச்சுட்டாப்ல. என் வாழ்நாளில் இந்த ஒரே ஒரு பொண்ணு தான் அறை வாங்கியிருக்கேன். பக்கத்தில் இருக்கிற சொர்ணாக்க மாட்டேன் தெரியுமில்ல? தெரியும். நீ பாட்டில் ஏதாவது அப்படின்னா சத்துன்னு அடிச்சுவாப்ல. நீ ஏற்கனவே ஒரு 10-15 வரை அடிச்சிருக்காப்ல. ஆனால் அந்த பக்கம் எங்கேயா பார்த்து கண்ண அடிச்சு விடாத. என்ன அட அந்த பக்கம் எதுக்கு நான் கண்ணடிக்கணும்? நான் எதுக்கே அந்த பக்கம் அடிக்கணும்? இந்த பக்கம் பார்த்து அடிச்சுட்டு போடா. இவரை பார்த்து மனுஷன் அடிப்பானா? என்னடா கேர்ள் கிட்டையும் பேச மாட்டேன்ற, கேர்ளையும் டச் பண்ண மாட்டேன்ற. மிஸ் கிட்ட தான் பழக்கம், என்கிட்ட அது மாதிரி பழக்கம் இல்லை. கேர்ள்ஸ் அப்படியா? சரி, இந்த கூட்டத்தில் யாரை பார்த்தாச்சுன்னா உங்க மிஸ் மாதிரி இருக்கு. லாஸ்ட்ல இருக்காங்க பாருங்க.
யாருமா? ரெட் 2 செயின். மேல இருக்காங்களா அந்த பாட்டி அம்மாவா? அது இல்ல, இங்க நர்க்கே ஷார்ட் போட்டுருக்காங்களே எல்லோ. எல்லோ. ஓ, உங்க அக்கா பக்கத்துல இருக்காங்க, அவங்க தான் உங்க மிஸ்மா இருக்காங்களா? இவனை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறியா? என்ன அடிக்கிறவங்கள பார்த்தா கண்ணடிப்பேன், அடிக்காதவங்கள நான் யாருமே கண்ணடிக்க மாட்டேன். யாரெல்லாம் என்னைய சத்து அடிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து மட்டும் தான் நான் கண்ணடிப்பேன். அப்படிதானே தம்பி? அப்படிதானே? எதை சொன்னாலும் அப்படியே நம்புறானே, ரொம்ப அப்பாவியா இருப்பான் பொழுது. ஒரு வாட்டி கையை தட்டியிருக்கேன். என்னடா என்னடா திடீர்னு ஒரு சவுண்டு கிடைச்சுல? பாம்பு போட்ட போல இருக்கு. பாம்பு போட்டானா? இல்ல, எல்லாம் பாம்பு போடுறது ரொம்ப சர்வஸ். என்னடா சாப்பிட்ட மத்தியானா? சாம்பாரா? இந்த ஏரியா பக்கமே போகலையா? டேய், ஏதாவது பாம்புக்கும் போடுறதா இருந்தா சொல்லிட்டு போடுறா, நான் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல போய் இருப்போம்ல. பல்ல பாரு சூப்பர். யா என்னையா புள்ள மேல என்ன யாருங்க கம்ப்ளைண்ட் வச்சிருக்கதே? அவங்களு என்னை ஓஎல்எக்ஸ் வித்துட்டு அவங்க அப்பாவுக்கு புது அம்மா வாங்குறாங்களாம் ஓஎல்எக்ஸ்லயே. இது யார் உங்க அப்பாவை சொல்லி கொடுத்தாரு உனக்கு? யார் சொல்லி கொடுத்தது? நானே சொன்னேன். இல்லையே, யாரும் சொல்லாம உனக்கு தெரியாத. சரிம்மா, இப்போ ஓஎல்எக்ஸ் அப்படி இல்லை, உங்க அம்மாவை வந்து நம்ம இப்போ சேல் பண்ண போறோம். ஆமா, என்ன ரேட்டு போடலாம்? எவ்வளோ காசு போடலாம்? 55 ரூபா. 55 ரூபா நான் தரட்டுமா? உங்க அம்மாவை எனக்கு தந்துடுறியா? சரி, ஓகே. 50. நான் கூட 5 ரூபா போட்டுக்க. 60. நான் கூட உத்தரா போட்டுக்க. 70. நான் 100 ரூபாய் வச்சுக்கமா இருந்தா. போப்பா, நான் உங்க அப்பாட்ட கொடுத்து வாங்கிக்கிறேன். இந்தாங்க ஒரு 10 ரூபா மீதி கொடுக்குறேன். உங்க அம்மாவை நான் வாங்கியாச்சு. ஹலோ, நீ அங்க உட்காருமா. என்னாச்சு? 10 ரூபா மீதி கொடுங்க. அம்மாவையும் 10 ரூபா மீதி கொடுங்க. வாங்கம்மா, நீங்க வாங்க. என்னங்க என்ன? எனக்கு வேண்டாம், காசு யாருக்கு? எனக்கு அம்மா தான். அம்மா வாங்க, நீங்க கிளம்புங்க. நீ 10 ரூபா மட்டும் மீதி வாங்கிட்டு போ. நீ போப்பா. எனக்கு அம்மாவை கேட்டாச்சு. இப்போ ஓடி வந்து உழுந்து தடுத்து நிறுத்திட்டாப்ல. ரைட்டுமா. வேற என்னம்மா கம்ப்ளைண்ட் இருக்கு? உன்னை வீட்டில் கல்யாணம் முடிச்சு தானே, எதுக்கு எங்கள் அப்பா கல்யாணம் முடிச்சிருக்கிற உன்னைய? வீட்டு வேலை செய்தாண்டி முடிச்சிருக்காரு, நீ வீட்டு வேலைக்காரடி அப்படின்னு. இது எல்லாம் இவ சொன்னது மாதிரி தெரியலையம்மா. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப்பே ஏங்குற மாதிரிலாம் தெரியுது. யார் உனக்கு அப்படி சொல்ல சொன்னது? ஏதாவது சீரியல் அதிகமா பாப்பியோ? அதான கேட்டேன். சீரியல் இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்களா? கல்யாணம் கட்டி கொடுக்கறதே வேலை செய்யறதுக்கு தானடி. அப்படிலாம் பேசுறாங்கல்ல. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, சீரியல் செய்த சதியடி. ரைட், ஓகே, கை தட்டிடுங்க. அருமை. தம்பி, இப்போ உனக்கான ஒரு வீடியோ ஒன்று போட போறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நடிச்சு காட்ட முடியுமா உன்னால? ரெடி? தம்பிக்கான வீடியோ போடுங்கப்பா. வெளிச்சத்துல இருக்கிறவன் தானே இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன். I'm not bad. Just evil. இந்த டயலாக் அப்படி சாஞ்சி உட்காந்து பேசு. வெட்டஸ்ல வாழ்ந்தோம்னா இருட்ட பார்த்து பயப்படுவோம். என்னடா? நான் வெட்டஸ்ல வாழ்ந்தோம்னா இருட்ட பார்த்து பயப்படுவோம். ஏன்டா குத்தச்சு உட்கார்ந்துட்டு இருக்க? ஒரு ஸ்டைல் அப்படி மாசா உட்கார்றா, கால் மேல கால் போடுறா. வெட்டஸ்ல வாழ்ந்தோம்னா நான் இருட்ட பார்த்து பயப்படுவோம். நான் இருட்டுல வாழ்ந்தோம்னா I know God. Just evil. இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இருட்டை பார்த்து தெரிச்சு ஓடிட்டு, நான் இருட்டை பார்த்து பயப்படுற கூடாது. என்ன ஒரு லைட் ஆஃப் பண்ணி பாப்பமா? ஐயோ, டயலாக பார்த்து சொல்றா. நான் வெட்டஸ்ல இருக்கேன்னா நான் இருட்ட பார்த்தா பயப்படுவேன். யாரு பேர் லைட் ஆயிட்டாங்கடா, நான் வாதிம் போயிடுவேன்டா. பேண்ட் நாரிடும்டா. தயவு செய்து யாரா லைட் அடிச்சு பாய்க்கிறா. ஓகே, கை தட்டிடுறேன். சிறப்பு. ஓகே தம்பி, உங்களுக்கான ஒரு வீடியோ வந்து கொண்டிருக்கிறது, பாருங்கள். நீ என்கிட்ட ஒரு ₹1,00,00,000 எடுத்துட்டு போவேன், திருப்பி சம்பாதிச்சிருவேன். ஏன் ஒரு 10 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போவேன், திருப்பி வாங்கி. ஆனா என் செல்லத்தை எடுத்துட்டு போன எப்படிடா? தனலட்சுமி இதயண்டா. டேய், அவன் என் வைஃப்டா, டார்லிங். ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. எல்லாம் ரியாக்ஷன் தான். ஓடியா என்ன வீடியோனா போடு. என்கிட்ட இருந்து 1 கோடி எடுத்து போயேன். வாங்கிட்டு வந்து 1 கோடியவா? என்கிட்ட இருந்து இருக்கிறதே ஒரு கிழிஞ்ச வேட்டியில வேற கோடி இருக்கான். கோடி. ஒரு 10 கிலோ தங்கத்தை எடுத்து போயேன், திருப்பி சம்பாதிச்சிருவேன்.
சல்லேட்டத்துக்கு முறையே ஏற்படுறான் தனலட்சுமி இதையும்டா என் ஒய்ஃப்டா டார்லிங்கு ஐ லவ் யூடா லவ் யூ நான் பூ பறிச்சிட்டு வந்து அம்மா ஐ லவ் யூ அப்படி சொல்லுவேன் சொல்லுவியா அவங்க அம்மாவை ஓஎல்எஸ்ல வித்துவிட்டா அம்மா ஐ லவ் யூ. நான் உனக்கு ஒரு வீடியோ வருது பார். மரியாதையாடா வேணும் உனக்கு மரியாதை இந்த வாய்க்கடா இது தாண்டா இந்த ஈஸ்வரி கொடுக்கிற மரியாதை. ஏண்டா இசுக்கு எங்க அண்ணிங்க என் கூட இல்ல பொட்டச்சி தானே ஏமாத்து பிளான் பாத்தியா? நான் பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளடி. ரொம்ப பேசுறேன். யாருடி இவ? என் அக்கா பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. விருந்தாளியா வந்தமா நல்லா இலைய வழிச்சு நக்கனமா ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தமான்னு இருக்கணும். இல்ல சொந்தி சிரிச்சு போகும். மரியாதை வேணுமா உனக்கு மரியாதை? இந்தா வாங்கி இதாண்டா இந்த ஈஸ்வரியோட மரியாதை. ஏண்டா இசுக்கு எங்க அண்ணங்க கூட நீ ஏமாத்த பாக்குறியா? நான் பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளை. நீ ரொம்ப ஓவரா பேசுற. எவடி அவ? எங்க அக்கா பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. வீட்டுக்கு விருந்தாளி வந்தமா இலைய நல்லா வலிச்சு நக்கமா இல்ல தந்தி சிரிச்சு. அடுத்து சொர்ணாக்கா உங்களுக்கான வீடியோ இதோ வந்து கொண்டிருக்கிறது. என்னடா என்ன பெரிய யோமாதிரி பேசிட்டு இருக்க? வாடா போறோம் வாடா போ வாடா. என்னடா என்ன சொன்னா கேட்க மாட்டா கேட்க மாட்டியா? டேய் என்னடா எலெக்ஷன் சொன்னானே எலெக்ஷன்ல நிப்பியா? அறிவில வருது அறிவில சின்ன பிள்ளைங்க சொல்றா பதில் சொல்றாங்களே பேசுற. ஏய் சொல்ல இப்ப சொல்ற நிக்க மாட்டேன்னு சொல்லு. நிப்பியா? ஏய் இப்ப சொல்லு நிப்பியா? பேசு பாப்பா. டேய் கேக்க மாட்டியா? அறிவில்ல இல்ல கூட பேசிட்டு இருக்க. அப்படிதான் பேசுவேன். மினிஸ்டர் சொன்ன ஆக்ஷன்ல நிப்பியா நிக்க மாட்டேன்னு சொல்லு. நிப்பேன். சார் வணக்கம் சார். உங்களுக்கான ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கு சார். பார்த்துட்டு நடிக்கிறீங்களா சார்? தேங்க்யூ சார். எவ்வளவு குறைநறைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மறியல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட். எவ்வளவு கடைநாளிகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலை, எவ்வளவு டேடியா, எவ்வளவு மடியல், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் எல்லாம் உட்காந்து தாண்டா தெரியும். ஏதாவது எடுத்தமான்னு கௌத்தமான்னு முடிவெடுக்க முடியாது. இந்த 4 பேர்ல யார் நல்லா நடிச்சாமா? நீ யார சொல்லுவன்னு எனக்கு தெரியும். முத்துப்பாண்டி தானே? ஓகே, அடுத்து நம்ம வில்லன் முத்துப்பாண்டி அவர்கிட்ட அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பேச போறாங்க. அடுத்தாப்புல நம்ம சொர்ணாக்கா ஃபேமிலி, ஆமா அவங்களும் ஏதோ ரகசியம் பேச போறாங்க. டேய் உங்க அம்மா உன்ட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா? உங்க அப்பாவும் ஏதோ கம்ப்ளைண்டோட காத்திருக்காரு, சரியா? ஆமா இவங்கெல்லாம் பேசி முடிக்கிட்டு அதுக்குள்ள நம்ம போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஆமா என்ன பேசுறாங்கன்னு மட்டும் நல்லா கவனிங்க. பேசுங்கடா பேசுங்க. ஹலோ முத்துப்பாண்டி, நாளைக்கு விதுலா நம்ம வீட்டுக்கு வரோம். என் தங்கச்சி பொண்ணு தெரியும். உன் டாய்ஸ் எல்லாம் தூக்கி அவளுக்கு தான் கொடுக்க போறேன். முதல்ல அது நான் சம்பாதிச்சாத்த, அது எனக்கு தான். டேய் அது எல்லாமே நான் சம்பாதிச்சதுடா, நானும் என் ஒய்ஃபு சம்பாதிச்சதுடா. போயா. இதுக்கப்புறம் விதுலா வீட்டுக்கு வந்துட்டானா நானும் விதுலா அம்மா பெட்ல பத்துப்போம், நீ சைடில் பத்துக்கணும், சரியா? நான் சைட்லையா? ஆமாம். அவனா உங்களுக்கு ராஜா அவன் தான் சென்டரில் படுக்க. நீ சொன்னாக்கால இதுக்கப்புறம் பார்க்க முடியாது, விதுலாவை தான் நீ பார்க்கணும். இதுக்கப்புறம் விதுலாவை உனக்கு மேரேஜ் பண்ணுறதா பிளான் வச்சுருக்கோம் நானும் அம்மாவும். மேரேஜ் பண்ணுவேன்? நான் ஒத்துக்க மாட்டோம். நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நீ ஒத்துனா என்ன? நாளைக்கு மேரேஜ் பண்ணோம். நாளைக்கு ரெடி ஆகிடு. ஒத்துக்க மாட்டேன்டா. நாளைக்கு இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு நாளைக்கு ரெடி ஆகிடு. தாலி கட்டணும் நாளைக்கு. நான் நாளைக்கு தாலி கட்ட முடியாது. நாளைக்கு விதுலா வந்தா விதுலாக்கு சமைச்சு போடணும். அப்போ எல்லாரும் துப்புவாங்களே காரி. இப்போனா பார்த்துக்கலாம்டா. நான் தான் இங்கே வேலைக்காரி ஆகுது செஞ்சு நேற்றுக்கெல்லாம். நீ அவளை மேரேஜ் பண்ணா நீ தான் அவளை பார்த்துக்கணும்.
நீ முடிவு பண்ணிட்டனா நான் ஒத்துக்கல அதுக்கு சொல்லிட்டேன். டேய் நான் உன் அப்பன்டா. அப்ப நான் இப்படியா பேசுவான்? அப்பன் தானே எல்லாம் முடிவு பண்ணோம். நான் தானே உன்னை பெத்தேன். நீ பெத்த எங்க அம்மா பெத்தாங்க என்ன? டேய் நீ மட்டும் தானே கொஞ்சம் எங்க அம்மா தானே என்ன பெத்த. ஆமா, யார் உன்னை தூக்கின்னு போறது ஸ்கூலுக்குலாம்? நான் தானே தூக்கின்னு போறேன். இனிமேல் எங்க எல்லா வேலையும் எங்க அம்மா தான் செய்வாங்க. ஏய் ஒரே பொண்ணு தானே வீட்டுக்கு, எல்லா சொத்து வந்துடும் நம்மளுக்கு. சுத்தா ஆமா. இப்போ எங்க மேரேஜ்? ஒரு மண்டபத்தில் வச்சிருக்கோம் மேரேஜ். கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்போ விதுலாவ? இல்ல கல்யாணம் பண்ணி தராம அவளை நான் தடுக்கிறேன். ஏய் அப்ப நான் என்னடா பண்றது? நான் வாக்கு குத்துறேன்டா என் தங்கச்சிக்கு. பண்ணிதான் ஆகணும் மம்மி, வேற வழி இல்லையாமே. ஒண்ணுல நான் பண்ண மாட்டேன்னு போட்டேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். வேற என்ன பண்றது? இதுதான் ஆப்ஷன் இருக்கே, கல்யாணம் பண்ணிதான் ஆகணுமா? அங்கேயே அவங்க அம்மா கிட்டே சமாளிச்சுட்டு நாங்க அவங்க பொண்ணை விட்டுட்டு தாலியெல்லாம் அங்கே கீழே கலசிட்டு வந்துடுவேன். கட்டிட்டு சமாளிச்சுட்டு விட்டு வந்துருவேன். என்ன விட்டு வர்றதுலயே இருக்க? தாலி கட்டினா அந்த பொண்ணு கூட வாழணும், அப்படின்னா தான் தாலி கட்டணும். பண்ணிடலாமா அப்போ? நாளைக்கே ஐயரை போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ. இனிமே அப்பா பக்கத்துல அக்கா தான் உட்காந்து சாப்பிடுவா, நீ சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிடக்கூடாது. அக்கா வீட்டு விட்டு வெளியே போக சொன்னல, நீ அக்காவை பிடிக்கலன்னு சொல்லிட்டல. அவெல்லாம் போக முடியாது, அவ கோச்சின்னு போயிட்டாருல, அண்ணா சமைச்சிட்டாருல, அதனால அப்பா பக்கத்துல அவ தான் இருப்பா. பத்தியா, அப்பா மேல அவ தான் உட்காருவா, மேல நீ கிடையவே கிடையாது. நீ அக்கா சொல்லாமா, தப்பு இல்லையா அப்படி? அக்கா தானே அவ. இங்க பாரு, பேசு. சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லு, முடிவு சொல்லு. என்ன பண்ணலாம் நீ சொல்லு. நீ உன்னால தானே அண்ணாச்சி அவங்கள வீட்டுக்கு அமிச்சாரா இல்லையா? வேற எங்க போனா அவ? அப்போ அவ என்கிட்ட வரப்போது சொன்ன நான் ஊருக்கு உண்மையிலே போலன்னு. அப்புறம் எப்படி போன்ல பேசினா? சும்மா சொன்னமா. இங்க பாருமா, நிமிந்து பாருமா, கொஞ்சம் நிமிந்து பாரு. ஷியாம், நாளைக்கு நான் ஒன்று கணேஷ் பெரியப்பா வீட்டுக்கு அனுப்ப போகிற ஒசூருக்கு. உனக்கு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. நீ நாளைக்கு போகணும்ப்பா, என்னால் முடியல ஒன்று வச்சு சமாளிக்க. ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அன்னைக்கு கூட அம்மா கீழே விழுந்தல்ல. நீ நாளைக்கு கிளம்பு ஷியாம், என்னால் முடியல. உனக்கு அங்கே ஸ்கூல் அட்மிஷன் நான் போட சொல்லிட்டேன், நீ கிளம்பணும். கிருபாவும் அதையும் என்கிட்ட வர போகிறாங்க. நீ இப்போ என்ன நிமிந்து பார்க்கலன்னா நான் நாளைக்கு இப்போவே கூட்டிகிட்டு வந்துடுவேன் கணேஷ் பெரியப்பாவை. ஷியாம் என்ன பாரு, நான் ஒன்னே வெறுப்பேத்தல, நீ என்னே வெறுப்பேத்துறியா? டாய் இங்கே பாருடா, டாய் இங்கே பாருடா, டாய் நீ நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நிமிந்து பாருடா ஷியாம், நிமிருடா. தூங்கிட்டியா? தூக்கிட்டு போங்க மாமா, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நான் நிமிந்து கூட பார்க்க மாட்டேறான், சைடு கண்ணில் பார்க்குறான் பாருங்க. தூக்குங்க அவனை. நிமிந்து பாரு ஷாம். பெரியப்பாட்டை விட்டுருங்க அவனை, போனீன்னு அவன் என்ன அழுது. மீண்டும் இதை விட கலகலப்பான இன்னொரு சில்ல குடிசை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி.